உங்ககிட்ட அடுத்த ஸ்டேட்மெண்ட் கேட்குறேம்மா. இந்த மாதிரி வந்து கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்க வந்து நீங்கள் 2 பேருக்கு சாப்பிட்ணும் அப்படின்லாம் வயசானவங்க சொல்லுவாங்கள்ல, உன் வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் சேர்த்து நீ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து மித்துன்னு நினைக்கிறியா இல்லை இது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறியா இல்லை அது உண்மைன்னு இல்லை? உண்மை உண்மை. ஏன்னா அப்படி சொல்கிறாங்கன்னா பாப்பாவுக்கும் அது போய் சேரணும், அவங்க சாப்பிட்ற ஊட்டச்சத்தெல்லாம் கொஞ்சமாவது குழந்தைக்கு போய் சேரணும் தான். 2 வேளை அவங்களுக்கு பசிக்கும், வேறு வயிற்றில் பாப்பா இருக்கும்போது பசிக்கும். அது கரெக்டு தான். பட் ஆனால் என்னன்னா ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம 9 மாதம் இல்லை, ஃபஸ்ட்டு 3 மாதம், அடுத்த 3 மாதம், அதுக்கு அடுத்த 3 மாதன்றது ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர்னு பிரிப்பாங்க. ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் வந்து என்னென்னா இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது. அவங்க வந்து எப்பயுமே சாப்பிட்ற மாதிரி அதுக்கு தேவையான உணவு தான் வந்து சாப்பிட்ணும். அவங்க இந்த டைமில் வந்து இவங்க பேச்சை கேட்டுட்டு டபுள் மடங்கு சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகுனா கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பசிக்குமே பாப்பா, அதுதான்மா பசிக்கும் தான். ஆனால் ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர்ன்றோம்ல அந்த டைமில் வந்து பசிச்ச அளவுக்கு சாப்பிட்டா ஓகே தான். ஆனால் வந்து இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக 2 பேருக்கு சாப்பிட்றது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி சாப்பிட்டாங்கன்னா கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வர சுகர்ன்னு சொல்கிறது, அது மாதிரி வந்துட்டா அது வந்து இன்னும் கஷ்டமாயிடும். அது வந்து குழந்தைக்கு நிறைய காம்ப்ளிகேஷனை கொண்டு வந்துடும். ஸோ அதனால பசிச்சா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்லாம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி டபுள் மடங்கு சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது.